கர்த்தருடைய பிரதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதுக்காக செலுத்துகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், எல்லாருமே அந்த டயர்டில் இருக்கிறோம். அது பேருக்கு அந்த தண்ணி ஒத்துக்கல, எல்லாமே முழுமை அடையக்கூடாது இல்லை. கரெக்டாக நானும் போயிட்டு நைட்டு ஒரு பிரச்சனை எழுதிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் வண்டின்னு வச்சிங்களா, அங்கே இறங்கி பாத்ரூம் போட்டு போய் நின்னோம். கூட்டம் நிறையா இருந்துச்சு. சரி சைடில் போகலான்னு போனால் காவாயில் கால் விட்டேன். எங்கள் வீட்டுக்காரமா ஒரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி இப்படி பண்ணுறேன்ட்டு. யாருக்கும் தெரியாது, மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, யாருக்கும் தெரியாது. நானும் மனோஜும் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனேன், மனோஜ் பிரதர் பின்னாடி வந்தார். அது கல் மாதிரியே தெரிஞ்சது எங்களுக்கு நைட்டில். சரி கல் தான் நினச்சிட்டு வச்சா அது பழக எத்து போயிடுது கூட ஆக்சுன்னு வச்சுட்டோம். அந்த தண்ணி, அந்த ஹோட்டல் தண்ணியெல்லாம் வெளியே சின்ன கால், கரெக்டாக கால், அப்புறம் உருவிட்ட கால் வச்சு. அதனால தான் எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் வருத்தமாக இருந்தாங்க. போகிற இடம் பூரா ஏதாவது சின்ன சின்னதாக பண்ணிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது ஒரு சின்னது வேணும் இல்லை, அது அவன் செய்வான், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு செய்தி அதை ரொம்ப நாளாக நான் தயார் பண்ணி வச்சுருந்தேன். கடவுள் உண்மையிலே முன்னூத்தி 86 பாடல், 2வது சிறந்த பாடல். அப்படிதான் நினைக்கிறேன். 2வது சார் 686 குணம். அக்கறை நடுவில்லை 686 630. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திடவேண்டாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திடவேண்டாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆடி நடுவிலும் சீரிடும் புயலிலும், ஆடி நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீரில் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. பல விஷயங்கள்ல கடவுள் என்னை எப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கிறார். இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள். மறுபடியுமாக கடவுளை இப்படியாக நிற்பதற்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் என்னுடைய அப்படிப்பட்ட வருத்தமான சூழ்நிலையை எனக்கு வந்து ஆறுதல் தெரிவித்தீர்கள். சபையாருக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எனக்காக ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆவிக்குரிய மனிதனுடைய குணங்களை குறித்து ஏற்கனவே நான் பார்த்துட்டு வரோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்.
2ஆம் அதிகாரம் 22 27 வரலை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தாப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். காலையில் எந்திரிச்சு நம்ம வேதத்தை வாச்சோம் என்னன்னு தெரியாது. அதனால இது ஒரு சந்தர்ப்பமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய மனிதனுடைய குணாதிசயங்களில் 3ல் 2 நம்ம பார்த்த ஏற்கனவே. சிமியோனை குறித்து பார்க்கும்போது, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். முதலாவது, சிமியோன் நீதியாய் இருந்தான் என்று சொல்லி கடந்த செய்தியில பார்த்தோம். சமுதாயம் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருந்தாலும் அந்த சமுதாயத்துக்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து வைத்திருக்கிறார். அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி இருக்கிறான், ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படிப்பட்ட நியமங்களை தேவன் கொடுக்கல. சமுதாயம் எவ்வளவு சீர்திருந்தாலும் அந்த சமுதாயத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே வாழ வேணும். அப்படிதான் கிதியோன் வாழ்ந்த காலத்திலே, அல்லது இங்கே சொல்லப்பட்ட சிமியோன் வாழ்ந்த காலத்திலும் கூட அப்படிதான் இருந்துச்சு. ஆசாரியர்கள் இருந்தாங்க, தேவனுடைய ஆலயம் இருந்தது, வேதவாரர்கள் இருந்தாங்க, ஜெபாலய கூடங்கள் இருந்தது. ஆனால் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கல. ஆண்டவரே அதை சொல்றார் நிறைய இடங்கள். எல்லாமே சீர்கெட்டு இருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் வியாபார கூடமாக மாற்றினதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு சீர்கெட்டு இருந்தது. தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு சமுதாயத்திலே அவர்கள் முற்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட கோட்பாடுகளை அதோடு கூட்டி அநேக கோட்பாடுகளை அவர்களுக்கு கொடுத்து கடினமாக்கினார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த சூழ்நிலையில சிமியோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனிதன் அவன் நீதி உள்ளவனாக வாழ்ந்தான். அப்படி பார்க்கிறோம். 2வது, அவன் பயபக்தியோடு வாழ்ந்தான். பயபக்தி என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்வது. அவன் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருந்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வேலைகளை செய்கிறவனாக இருக்கணும். தேவ பக்தி என்றாக்க எப்போதும் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி சன்னியாசியை போயிட்டு அது கிடையாது. கடவுள் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய கோட்பாட்டின்படி அவருடைய வார்த்தையின்படியாக என்னை எப்படி இந்த உலகத்தில் நடக்கும்படி செய்திருக்கிறார், அதை நான் சரியாக செய்கிறேனா, அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பங்கெடுத்துக் கொள்வது, தேவனை மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, இதுதான் தேவனுடைய பக்தி. கடவுள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்வதுதான் பக்தி. 3வது, அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆவிக்குரிய மனிதனுடைய 3வது அடையாளம், அவன் இஸ்ரவேலினுடைய ஆறுதல் வர காத்திருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு எது ஆறுதல்? இஸ்ரவேல் என்ன நினைச்சுக்கிருந்தாங்க? 4000 வருஷம் போயிடுச்சு. சாரி, எகிப்தியர் இஸ்ரவேலருடைய நினைப்பு எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட
ஆதாமுக்கு 2ஆம் அதிகாரத்திலே சொன்னார். அங்கிருந்து வந்துகிட்டே இருக்குது. 4000 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. வாக்களிக்கப்பட்ட மேசியா வரல. இஸ்ரவேல் என்ன நினைக்கிறாங்க? முதலாவது நாங்க எகிப்தில் அடிமையா இருந்தோம், ஆண்டவர் மோசேயை கொண்டு எங்களை மீட்டு கொண்டு வந்தார். பின்னாடி பாபிலோனுக்கு எங்களை அடிமையா கொண்டு போனாங்க, அங்கேயே நாங்க அடிமையா இருந்தோம். இன்றைக்கு ரோம பேரரசு கீழாக நாங்க அடிமையா இருக்கிறோம். யார் எங்களை விடுவிக்கிறது? எங்க மேசியா எப்போ வருவார்? அவர் எங்களை எப்ப மீட்டுக் கொள்வார்? இந்த தேவாலயத்தில் எப்படி வந்து அமருவார்? எங்களை எப்படி அரசாளுவார்? அவர் ராஜாவை பிறப்பார் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா வந்த பாடு இல்லை. ஆனா சிமியோனை பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்து கொண்டிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. மற்றவங்கள மறந்துட்டாங்களேன்னு தெரியாது. ஆனா சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலுடைய ஆறுதல் வர காத்திருந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஒரு யூதனாக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இது கடவுளின் தேசம் அல்லவா, கடவுள் எங்களை தெரிந்து கொண்டார் அல்லவா, கடவுள் எங்களை விசேஷத்துவமாக வழி நடத்தினார் அல்லவா, இன்றைக்கு நாங்க இப்படி அடிமையா இருந்தோம், இங்க போய் அடிமையா இருந்தோம், இன்றைக்கு இவங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், எங்களை இப்படி நசுக்கிறாங்களே, யார் எங்களை விடுவிப்பார்? எங்க மேசியா எப்போ வருவார்? ஒரு ராஜாவாக தாவீதுடைய சிங்காசனத்தில் எப்போ அமருவார்? அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நாங்க இப்படிதான் தொடர்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது. பாவத்தில் நம்மளையும் அப்படிதான் பிசாசன் வச்சிருந்தான். யார் நம்மை விடுவிக்க முடியும்? யார் என்னை இதிலிருந்து காப்பாற்ற முடியும்? யார் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? யார் எனக்கு பரலோக வாழ்வை தர முடியும்? அவரோடு கூட நான் எப்பொழுது போய் அவருடைய சமூகத்திலே அமருவேன்? இந்த ஏக்கம் நம்மளுக்கு இருந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேலருக்கு அப்ப அந்த ஏக்கம் கடுமையாக இருந்து கொண்டது. அப்ப ஆவியானவர்கள் மேல் இருக்கும்போது அவனுடைய ஆத்மா அலையுது, ஆறுதலை தேடி அலையுது. பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அவனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலே இல்லை. எனக்கு வயசாயிடுச்சு. சமீபனுடைய வயசு இங்கே சொல்லப்படலை. நான் இவ்வளவு வருஷம் அவருக்காக காத்திருக்கிறேன், ஒருவேளை நான் மரணம் அடைந்திருக்கணும், அந்த சந்தேகம் உனக்குள்ள இருக்குது. எப்ப இந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய மேசியா வருவார்? மேசியா வருவதற்கு உண்மை நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி அடுத்த வருஷத்தை எழுதி இருக்குது. அப்ப எப்போ வருவார்? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் மரணம் அடைய போறேன், இப்படி சொல்லியிருக்காரு பரிசுத்த ஆவியானவர். அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சிமியோன் அதற்காக காத்து கொண்டே இருந்தான். ஆதியாகமம் 49ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அன்றைக்கு வாக்கு தந்த பண்ணப்பட்ட சமாதான கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். மேசியா இன்னும் வரல. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் அவர்களை விட்டு விலகுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்குடைய காலத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார், தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்டது, நியாயாதிபதிகளுக்கு சொல்லப்பட்டது. எப்போ வர போறார்? 4000 வருஷம் கடந்து கொண்டே போகிறது. சிமியோனுக்கு சொல்லப்பட்டாச்சு, அவரை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். சிமியோனுக்கு இப்ப பதட்டம், ஒருவேளை என் உயிர் போயிடுச்சுனாக்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா எனக்கு என்ன செய்ய போறார்? ஆவியானவர் இப்படி சொல்லியிருக்காரே, அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார், ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், நிம்மதியற்ற நிலைமை நிலையத்தில் வருது. சில வேளையிலே ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி வாழ்றோம், என்னை யார் ஆறுதல் படுத்த முடியும், என்னை யார் இந்த போராட்டத்தில் இருந்து என்னை விடுதலை செய்ய முடியும்? இந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய நேரங்களில் கவலைப்படுறோம், நிறைய நேரங்களில் சிந்திக்கிறோம், என் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு தான் இருக்குமா, எனக்கு சமாதானமே இருக்காதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க, அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வரலாம், வேதனை வரலாம், கஷ்டம் வரலாம். சிமியோனை போல ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அதை நம்ம பார்க்குறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கோம். சாதாரண சமாதானம் அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. விசுவாசத்தினாலே கடவுள் நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் என்ன? ஏங்கி கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு ஆறுதல் என்ன? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த உலகத்திலே ரட்சிப்பு என்பது அவரால் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்திலே மட்டும்தான் ரட்சிப்பு. அவர் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். உலகத்துல போராட்டம், வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாமே வரும், விசுவாசிக்கு வரும். நான் இப்படியே இருக்கிறேனே, யார் என்ன ஆறுதல் படுத்த முடியும்? என் வாழ்க்கை வேந்தாதான் நான் கர்த்தரை நம்புவேன், என் வாழ்க்கை இந்த அளவுக்கு போனாதான் நான் கடவுளை முழுமையா நம்புவேன். இப்படிலாம் இந்த உலகத்தை இருந்து கொண்டே இருக்குது. நான் இப்படியே தான் இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேனா? விசுவாசியா இருந்து கொண்டே இருப்பானா? நான் இன்னும் உயர மாட்டேனா? கடவுள் என்னை உயர்த்த மாட்டாரா? என்னை ஆறுதல் படுத்த மாட்டாரா? எனக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா? விசுவாசிக்கு இந்த போராட்டம் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கடவுள் நமக்கு நிரந்தரமாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து வாழும் போது அவர் நம்மை அவருடைய பாதையிலே சமாதானத்தோடு நடத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். சிமியோன் தம்முடைய ஜனங்களுக்காக ஆறுதல் அடையும்படி காத்து கொண்டிருக்கிறான். இந்த ஆறுதல் அடையக்கூடிய சமாதான கர்த்தர் எப்போ வருவார்? யார் எனக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கிறார்? அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் அவனுடைய இருதயமானது சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் அவருடைய வேலையை செய்வதற்கு சில மனிதர்களை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். சிமியோனை அப்படித்தான் பயன்படுத்துறார். அவருடைய வேலையை செய்வதற்கு மேசியா வருகைக்கு அவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆவியான தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வாழும்போது சில வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு அவர் அனுமதி அளிப்பார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் எவ்வளவு வெளிப்படையாக பேச பாருங்க. பிலிப்புவை நோக்கி ஒருத்தன் வந்திருக்கிறான், எத்தியோப்பியில இருந்து ஒரு மந்திரி வந்திருக்கிறான், நீ போய் அவனுடைய ரதத்துல சேர்ந்து கொள்ளுங்கிறார். ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆவியானவரை முழுமையா வச்சிருக்கிறோம், நம்முடைய இருதயத்துல சுமந்து திரிகிறோம். ஆவியானவர் இப்படியாக நம்மளை வழிநடத்துகிறாரா? பிலிப்புக்கு சொல்றார், நீ போ. ஒருத்தன் வந்திருக்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் வெளியில் ரதத்துல வாசிக்கிட்டு இருக்கிறான். எப்படி சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கிறான், போய் அவனுக்கு விளக்குங்கிறார். இப்படிதான் ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அவர் டைரக்ஷன் நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம முழுமையாக அவருக்கு இடம் கொடுக்கும் போது அதை அவர் செய்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 8:39 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் பிலிப்பை எங்கிருந்து கொண்டு வந்தார்? அங்கே கொண்டு போய் விடுறார். வேலையை செய்வதற்கு சரியா கொண்டு வந்து பயன்படுத்துறார். அந்த வேலையை செய்து முடித்த ஒரு பிலிப்பு மறுபடியும் கொண்டு போய் விடுறார். நம்மளை இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடத்துறாரா? அவருக்கு நாம் இடம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்றோமா? ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இருக்கும் போது இந்த 3 விதமான குணங்கள் இருக்கு. ஒன்று, இந்த உலகத்துல அவன் நீதியாய் வாழுகிறான், நீதிமானாய் வாழுகிறான். 2வது விஷயம், அவன் பயபக்தி உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ்றான். 3வது, இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக காத்திருக்கிற மனிதனாய், அவருக்கு இடம் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதனாய் இருக்கிறான். நாம இடம் கொடுத்து வாழ்றோமா? ஆவியானவர் எனக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரா? இங்க போப்பா, இங்க போகாது, இது பாவம், இதை செய்யாது, இதை சொல்றாரு அவங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் அதை செஞ்சிருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் சொல்றார் பாரு. 3 மனுஷன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், போ. இப்படிதான் ஆவியானவர் பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த உலகத்தை நம்ம வாழ்றோமா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? வேதத்தை வாசிக்கும் போது கடவுள் நம்மோடு கூட பேசுவார்.
எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. உன்னை 3 மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா, நீ போ. அடுத்த வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 11, 12 வாசிங்க. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஒரு மனிதன் சொல்வதை போல சொல்கிறார். நீ எங்கே போ, 3 பேர் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ அவங்களோட சேர்ந்துக்க. கடவுள் இப்படித்தான் பேசுவார். நம்ம ஆவியானவரை சுமந்து திரிகிறோம். நிரந்தரமாய் நம்முடைய ஜீவன் வெளியிலே போறவர்களே நம்மளோடு கூட இருக்கும்படி ஆளுகை செய்யும்படி கர்த்தர்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரா? இதை செய், அதை பண்ணு, இதை போ, இது பாவம், இது நல்லது, இதை பண்ணு. அவருக்கு இடம் கொடுத்து வாழேன்னு சொன்னா இது நடக்காது. நான் ரட்சிக்கப்பட்டதில் சந்தேகம் வரும். உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி மனசு தொட்டு பாருங்க. எனக்குள்ளே ஆவியான கடவுளை நான் வைத்திருக்கிறேனா? எனக்கு அவர் டைரக்ஷன் கொடுக்கிறாரா? என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவரை நான் முன்னிறுத்துறேனா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்படி பேசுறாரு பாருங்க. அவன் 2 பேரையும் அனுப்புப்பா, அவன் என் ஊழியத்தை செய்யணும். நீ ஏன் இங்கே வச்சிருக்கிற? உங்களை ஆண்டவர் சொல்றாரா? அப்படி பேசுறாரா? ஒரு மனிதனிடத்திலே பேசும்போது போல பேசுகிறார். நான் சில இடத்துல தூங்கும்போது கூட பிரசங்கம் பண்றது மதிய கனவாம உண்மையில சொல்லு, டக்குன்னு முடிச்சுட்டு என்ன தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தூங்குறது மதியம் கனவு கண்டுருக்கிற. உண்மையிலே சொல்றேன். நான் அதான் சொல்றேன். நான் என்னுடைய டைரக்ஷன் வந்து அப்படியே நான் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிதான் போவேன். நான் பாட்டு பாடிக்கிட்டு போவேன். ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே கடவுளை தூச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் எப்படி வருது இது நடந்துச்செல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு எப்போதுமே ஒரு சிந்தனை உண்டு. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நடக்காது. நான் தேவனுடைய பிள்ளை தானே, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. அவருக்கு தெரியாம இது எப்படி நடக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எதிர்மாற ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது எப்போதுமே. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் என்ன இப்படி செஞ்சீங்க, நான் உங்களுடைய பிள்ளை தானே. அதெல்லாம் கேட்கறதுக்கு அனுமதியெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன எப்போ நடக்குமோ அது நடந்து ஆகும். அது ஏற்கனவே எழுதப்பட்டது. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆண்டவருடைய அனுமதி ரைட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. 21ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10-11. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருப்பா, அது நடக்கும் அப்படிங்கிறார். நம்ம பேசுறவரை உள்ள வச்சிருக்கிறோம், அது மறந்துடாதீங்க. மற்றவன் சொல்றது மாதிரி ஆவியானவர் அப்பைக்கு அப்ப வந்து இறங்கி குதிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு பாட்டு பாடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிறவர் பேசுகிறவர், என்னோடு கூட பேசுகிறவர். வேதம் அதான் சொல்லுது, கிறிஸ்துவும் அதான் சொல்லிட்டு போனார். நான் போய் வசனத்தை வாசிங்க. தேற்றவாளனை அனுப்புறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும், அப்படிதானா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இது நடக்குதா? இது பாவப்பா, இது நீதிப்பா, இது செஞ்சு என்ன நியாய தீர்ப்பு உண்டுப்பா சொல்றாரு. அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணிடுறோம். இது செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அது செய்யணும். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக இடம் கொடுத்து வாழும் போது மட்டும்தான் அது நடக்கும். ஒரு மனிதனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் அவன் நீதியாய் வாழ்வான், பயபக்தியாய் வாழ்வான், தேவனுடைய ஆறுதலுக்காக காத்திருந்து வாழ்வான். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆறுதல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு ஆறுதல் எங்கே இருக்குது?
பரலோகத்தில். அந்த ஆறுதலுக்காக நான் காத்திருக்கிறேனா? எப்போ வருவீர் ஆண்டவரே? என்னை எப்போ கொண்டு போய் அங்கே சேர்ப்பீங்க? நான் நம்மோடு கூட ஆறுதல் அடையணும். அவன் இருந்தான். என் மேசை எப்போ வருவார்? அவர் எப்போ வந்து என்னை ஆறுதல் படுத்துவார்? எங்கள் ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, மீண்டும் மீண்டும் அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, நீர் வந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்க மாட்டீங்களா, சமானத்தை தர மாட்டீங்களான்னு சொல்லி காத்திருந்தார். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணுமுன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்ததுனாலே தெளிவா சொல்றார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே உனக்கு சாவு கிடையாது. உங்கள்ட்ட அப்படியாவது ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? பேசுறாரு. பரலோகத்துக்கு போனோம், கிறிஸ்துவை பார்த்தோம், திரும்பி இங்கே இருந்து வந்தோம், ஃப்ளைட்டு பிடிச்சி, அப்படிலாம் பேசுறாரு யாராவது? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தாப்பனுமார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். பாருங்க, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். ஆவியானவர் சொல்றார், நீ போ. இப்போ மேசியா உள்ள வர்றார், பேசுறாரு அவன்கிட்ட. மேசியா இப்போ உள்ள வர்றார், நீ போ. அவன் என்ன நினைச்சிருப்பான்? மேசியா எப்படி இருப்பாரோ, எவ்வளவு பெரிய அப்படியே கம்பீரமா அவர் நட போட்டு ஒரு ராஜ வஸ்திரம் தரித்து அப்படியே உள்ள வருவார். அவனுக்கு தெரியாது மேசியா வருவாருன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். நான் வர்றாரு, உள்ள வர்றாரு, நீ ரெடி ஆகிக்க அப்படின்னு சொல்றாரு. அவன் போய் ரெடியா நிற்கிறான். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், அப்படியே வானத்திலிருந்து இடி முழக்கம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்கல்ல, ஆண்டவர் பேசும்போதே இடி முழக்கங்கள் இருந்தது. அப்படிதான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். வருவாரு மேசியா, அப்படிதான் கம்பீரமா வருவாரு, அப்படியே தாவீது மாடி எங்களை மீட்பதற்கு வர்றாரு அப்படின்னு எதிர்பார்ப்போட உட்காந்துக்கிட்டு இருக்கான். வர்றாருப்பா, ரெடி ஆகிக்க அப்படின்னு. ஆனா உள்ள எப்படி வர்றாரு அங்க பாக்குறோம். ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்திலே அவன் வந்திருந்தான் அப்படின்னு பாக்குறோம். சொல்றார், மேசியா வந்துட்டார். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தல்ல, இவ்வளவு நாள் ஆறுதலுக்காக காத்திருந்தல்ல, இவ்வளவு நாள் சமாதானத்துக்காக காத்திருந்தல்ல, அந்த மேசியை பவன்ட்டாருப்பா, ரெடி ஆகிக்க, நீ நில்லு அப்படிங்க. போய் தேவாலயத்தில் காத்திருக்கிறான். எப்படி காத்திருக்கிறான்? எங்க மேசியா அப்படியே கம்பீரமா ராஜா மாதிரி தாவீதை போல உள்ள வரப்போறார். அவனுக்கு தெரியாது குழந்தையா இருக்குமாலாம் தெரியாது, அப்படிதான் சரி நினைக்கிறார். ஆனா உள்ள என்ன நடக்குது? இயேசு என்னும் பிள்ளை இல்ல. 24ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எப்படி வராங்க அவங்க அப்பா அம்மா? ஒரு சின்ன குழந்தைய அப்படியே கையில ஏந்திக்கிட்டு ரொம்ப ராஜவசரம் தரிச்சுக்கிட்டு வர்றாங்களா உள்ள. அவங்க ஒரு தச்சனுடைய வேலையை செய்யறவங்க. அவங்க ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே சின்ன குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள எந்த பலி செலுத்துதல், காட்டு புறாவை கையில பிடிச்சிக்கிட்டு உள்ள வராங்க. பரிசுத்தாவே சொல்றாரு, நீ பார்த்திருந்த மேசியா அந்த அவன்டா இருப்பார் அப்படின்னு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் இவ்வளவு நாளும் எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு மேசியா ராஜாதி ராஜாவாக வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இவங்க உள்ள வர்றாங்க, ஒரு குழந்தைய கையில ஏற்றிக்கிட்டு, குட்டி குழந்தைய கையில ஏற்றிக்கிட்டு சும்மா சாதாரண உடை அடைஞ்சிக்கிட்டு அப்படியே உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தவர் சொல்றாரு, இந்த அவர் அவன் மேசியான்ட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய காரியங்களை கடவுள் செய்தாதான் நான் நம்புவேன். இப்படி இருந்துச்சுன்னாக்க கடவுள் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், எனக்கு நல்ல என் வாழ்க்கையில் நல்லதை உயர்த்தி இருக்காருன்னு அர்த்தம். நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிலாம் இருந்தாதான் கடவுளை நம்புவேன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான், இதை அப்படியே ஏத்திக்க. நீ எதிர்பார்த்திருந்தல்ல அந்த மேசியை இவர் தான், நம்ம குழந்தைய கையில் கொண்டு வராங்க பாரு, அதான். அவன் ஒண்ணுமே சொல்லலைங்க, அவன் எதுவுமே சொல்லு. அவன் எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாக அது நடக்குது.
என்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படி அவர் வருவார்னு சொல்லி நான் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, குழந்தையை கொண்டுட்டு வரதே அதான் அப்படிங்கிறார். அவன் எதுவுமே சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதவசனம்? 28 வசனத்தை வாசிங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, தேவனை அவ்வளவுதான் செஞ்சான். எனக்கு கடவுள் எதை கொடுக்கிறாரோ அதற்கு நான் நன்றி சொல்ல பழகிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசாலும் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கரத்தில் எதை கொடுக்கிறாரோ அதற்கு நான் நன்றி சொல்வதற்கு தயாரா இருக்கும். போதும் ஆண்டவரே, என் கண்ணில் காட்டிட்டீங்க, நான் இவ்வளவு வருஷம் எதிர்பார்த்து கொண்ட இவர் தானா, பரவாயில்ல, அப்படியே தூக்கிட்டு ஸ்தோத்தரிக்கிறான். எனக்கு அன்பானதை விட பிள்ளைகள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கடவுள் எனக்கு எதை இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி உலக பிரகாரம் சரி எதை எனக்கு கொடுக்கிறாரோ அதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நான் சோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளணும். ஐயோ இப்படி இருக்குதே, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே, அந்த புலம்பல் இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. நீங்க அவருக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்க, அவரை நேசிச்சு வாழ்ந்து பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து பாருங்க. கடவுள் உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். அதற்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அவன் எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா ஒரு குழந்தைய தூக்கிட்டு உள்ள வரான். அவன் கரத்தில் ஏந்தி கொண்டு கடவுளை ஸ்தோத்தரித்து சொல்றார். என்ன சொல்றாரு வாசிங்க. 29 வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். அவன் எதிர்பார்த்திருந்த காரியம் முடிஞ்சிச்சு. அவன் எதை எதிர்பார்த்திருந்தானோ அது முடிஞ்சு போச்சு. அவன் பெருசா எதிர்பார்த்தான். கடவுள் சொல்றாரு, அந்த குழந்தை தான் அப்படிங்கிற. எனக்கு சமாதானம் ஆண்டவரே, பரவாயில்ல, அதுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிற 3 வார்த்தைகளை அவர் சொல்றார். நல்லா கவனிங்க. ரெண்டாவது காரியம், தேவனுடைய மகிமைக்கான 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய மகிமைக்கான 3 காரியங்கள். வாசிங்க தொடர்ந்து. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பார்க்கிறோம், தேவ மகிமைக்கான 3 காரியங்களை சொல்றோம். ஒன்று, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு சொல்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நல்ல கவனிங்க. இவர் எப்படி வளர போறாரு, என்ன செய்ய போறாரு, இது ஏதாவது தெரியுமா சிமியோனுக்கு? ஒரு குழந்தை, ஒரு பச்சளம் குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு வந்து நினைக்கிறாங்க. இவர் என்ன பண்ண போறாரு, இவர் ஊழியம் எப்படி இருக்கும், இவருடைய மரணம் எப்படி இருக்கும், இவர் என்ன செய்ய போறாரு, எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போறாருன்னு சிமியோனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எடுத்தவனை சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இவர் இருப்பார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் அவர் உங்களுக்கு போட்ட பிச்சை. தனக்கென்று ஒரு ஜனத்தை கடவுள் தேர்ந்தெடுத்தார். சிமியோனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? என்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்க, அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய மேசியா ஒருவர், அப்படிதான் அவசந்தினே இருந்தது. ஆனா கடவுளை தம்முடைய கரத்திலே ஏந்திர விற்பாடுடைய சிந்தனை மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எப்பா புறஜாதிகளுக்கு ஒளியாகவே இருப்பார். எப்படி மாறு பார்த்தீங்களா? அவனும் எதிர்பார்ப்பு வேற. நாங்க அடிமையா இருக்கிறோமே, அங்கே அடிமையா இருந்தா, அப்புறம் இங்கே அடிமையா இருந்தா, இப்ப இங்கே அடிமையா இருக்கிறோம், எங்களை எப்ப விடுதலையாக்க வருவீங்க, 4000 வருஷம் கடந்து போச்சு, அப்படிதான் அவனை என்ன இருந்தது. ஆனா குழந்தையை கரத்தில் ஏந்திர விற்பாடு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக இருப்பார். அவர் போட்ட பிச்சையில தான் இங்கே நீங்கள் நான் உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, 6-7 வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நீங்க மேலே வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஃபுல்லாவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அப்படியே பேசிட்டே வருவார். ஜாதிகளுக்கு ஒளியாக இவர் வைப்பேன்னு சொல்லியிருக்கார். அதை செஞ்சார். கடவுள்
இருளில் இருக்கிற உங்களையும் என்னை மீட்டெடுத்து வெளிச்சத்தின் வழியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். புறஜாதிகளுக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது எவ்வளவு பெரிய காரியமாக அது மாறி இருக்கிறது. ரெண்டாவது காரியம், அதை வாசிங்க. உம்முடைய புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அது மகிமையாகவும் இருக்கிறதுன்னு சொல்றார். இஸ்ரவேலுக்கு அது மகிமை. எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா வந்துட்டார். எங்களுடைய ஜனங்களை இவர் விடுவிப்பார். இவர் மூலமாக தான் எங்களுடைய ஜனங்களுக்கு விடுதலை. அந்த எண்ணம் அவர்களை வருது. கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொன்ன காரியம் நிறைவேற்றின உடனேயே 3 காரியங்களை சொல்றார். கிறிஸ்துடைய தன்மையை குறித்து சொல்லிட்டு வரார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அது மகிமை அப்படின்னு சொல்றார். இவர் பிறந்தது, இந்த உலகத்தில் இவர் அவதரித்தது, இஸ்ரவேலுக்கு அது மகிமையானது. அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறார். யோவான் எழுதின செய்திகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது அவர்களுக்கு மகிமையான காரியம். உங்களுக்கும் எனக்கும் அவர் இந்த உலகத்திலே அவதரித்தது மிகப்பெரிய மகிமையான காரியம். 2வது வசனம், இஸ்ரவேலுக்கு அது மகிமையான காரியமாக இருந்தது. 3வது, ஜகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. இந்த உலகத்தில் அவர் குழந்தையா தான் பார்க்கிறார். அவர் என்ன செய்ய போறாரு, எப்படி வாழ போறாரு, எந்த வருஷத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு, என்ன அற்புதம் செய்ய போறாரு, என்ன அடையாளங்கள், எதுவுமே தெரியாது சிமியோனுக்கு. ஆனால் உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு யாரால மட்டும்தான், இவரால மட்டும்தான் சொல்றார். உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு அவர் மட்டும்தான், அவரால மட்டும்தான் அந்த ரட்சிப்பு வரப்போகுது. எவ்வளவு அழகா ஆவியானவர் தேவன் சிமியோனோட பேசுறார் பாருங்க. ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு பேசுறார். இவர் உலகத்துக்கு ஒளி, இவர் உலகத்துக்கு மகிமை, இவராலதான் ரட்சிப்பு, இவராலதான் உலகம் காப்பாற்றப்பட போகும். இன்னும் 3 காரியங்களை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுடைய தன்மைக்கு 3 காரியங்கள், 3 அடையாளம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. இயேசுடைய தன்மைக்கு 3 அடையாளம். 1, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. ரொம்ப நல்லா கவனிங்க. சிந்தனைகளை வெளிப்படுத்துவதை எந்த மனிதனாலும் அறிய முடியாது. உங்க சிந்தனையை நான் அறிய முடியாது, என்னுடைய சிந்தனையை நீங்க அறிய முடியாது. ஆனால் நம்முடைய சிந்தனையை அவர் அறிவார். ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறாங்கிறது அவருக்கு தெரியும். நிறைய நேரங்களில் வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன சிந்திக்கிறாங்கிறது ஆண்டவர் சொல்றார். அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். உன் சிந்தனையை நான் அறிகிறேன்னு சொல்லுவார். கண்மானதோடைய பிள்ளைகளை, மனிதனோ முகத்தை பார்ப்பான், நம்முடைய தெய்வம் எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய சிந்தையை அவர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அவர்கிட்ட எதுவுமே நீங்க ஒளிமற வச்சுக்கவே முடியாது. எல்லாமே அவருடைய சமூகத்தில் வெளிப்படையாதான் இருக்கும். அவர் சொல்றாரு இங்கே, அநேகருடைய இருதய சிந்தனைகளை அவள் வெளிப்படுத்துகிறாக அந்த உலகத்துக்கு வருவார் சொல்லும். மத்தேயு 12 ஒரே ஒரு சொந்த வாசலாம். மத்தேயு 12:25 வாசிங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது சொல்றார். வேதபாரர்களை பரிசேயர்களை பார்த்து சொல்றார். அவங்க ஆண்டவருக்கு விரோதமா சிந்திக்கும் போதே ஆண்டவர் சொல்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8 வசனம் வாசிக்க வேணாம், வீட்டில் போய் பார்த்துங்க. லூக்கா 5:8 இருக்குது, லூக்கா 11:17 இருக்குது. அவருடைய ஆத்ம நிலையை, மனிதனுடைய சுபாவத்தை அப்படியே வெளிக்கொண்டுகிறோம் நம்முடைய கர்த்தர். நீங்க என்ன எப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க உட்காந்துக்கிட்டு இருப்போம், நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கும்? வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிதான் இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கிறோம், வீட்டில் என்ன செய்ய போறோமோ, போய் சாப்பிடுவோமா, ஹோட்டலில் சாப்பிடுவோமா, இல்லை வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுவோமா, இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னாலும் கேட்குது. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் நீங்க எந்த சிந்தனையில உட்காருங்கன்னு அவருக்கு தெரியும். நம்ம தூங்கிட்டு இருக்கோமா, முழிச்சுக்கிட்டு இருக்கோமான்னு தெரியும் அவருக்கு. கேட்குறோமா கேட்காதுன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு அழகா ஒரு சின்ன குழந்தைய வச்சு எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றாரு பார்த்தீங்களா? நம்முடைய சிந்தனைகளை இவர் அறிய போகிறார் சொல்றாரு. எப்படி தெரியாது அவருக்கு. சிமியோன் செத்துருவார் கொஞ்ச நாள், அவருக்கு வயசாயிடுச்சு.
ஆனா அந்த குழந்தைய வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். போலியான இஸ்ரவேல் யாரு, உண்மையான இஸ்ரவேல் யாருன்னு ஆண்டவர் வெளிப்படைய கொண்டு வந்து நிறுத்த போறார். அது நடந்துச்சு. போலியா கடவுளை நம்பி நானும் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்தோம்னா கடவுளுக்கு தெரியாது. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். அவர் சொல்ற அநேகர் விழுவதற்கும் அநேகர் எழும்புவதற்கும் அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிலே ஒரு மனிதன் நிற்க வந்து 2 விஷயத்தை தான் வருவான். ஒன்று, அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு. 2வது, தேவனுடைய நியாய தீர்ப்பின் பிள்ளையாக மாறுவதற்கு. 2 விஷயத்தை அவர் செய்ய முடியும். ஒரு மனிதன் கிறிஸ்துவிடத்திலே வரும்போது ஒன்று அவருடைய பிள்ளையா மாறுறான், இல்லைன்னா அவருடைய நியாய தீர்ப்பின் பிள்ளையா மாறுறான். நாம் எப்படி இருக்கிறோம் பார்த்துங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவருடைய பிள்ளையா மாறி வர முடியும். இல்லைன்னா அவருடைய வார்த்தையை நிராகரித்து அவருடைய நியாய தீர்ப்பின் மகனாக போயிடுவோம். இந்த 2 தான் நடக்கும் இயேசு கிறிஸ்து வரும்போது. நாம் எப்படி வந்திருக்கோம்னு சொல்லி பாருங்க. அங்க சொல்றாரு, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் விழுந்திருக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இருப்பார் சொல்லி பார்க்கணும். 3வதுல சொல்றார், அவர் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இருப்பார். நம்ம பார்த்த சிந்தனையில் ஆராதனை சிந்தனையில் எவ்வளவு பார்த்தோம், எவ்வளவோ முயற்சி செய்யலாம். பிளாத்து அவர் விடுதலையாக்குவதற்கு பல விஷயங்களை போய் செய்யலாம். மனைவி வந்து சொல்றா, இந்த நீதிமான ஒண்ணுமே செஞ்சிடாதீங்க, இவர் நிமித்தம் நான் ராத்திரில பல பாடுகள் பட்டேன்னு சொல்றான். பிளாத்து அதுக்கு பயப்படுறான். எப்படியாவது இவர் விடுதலையாக்குன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா முடியல. அங்க வேதம் சொல்லுகிறது, அநேகர் இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாகவும் கர்த்தர் அவரை நியமிக்க போகிறார். எவ்வளவு அழகா துல்லியமா சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா தான் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா கிட்ட திருப்பி கொடுத்துட்டாருன்னு தெரியல ஆசீர்வாதத்து. அந்த குழந்தையை பார்த்து தீர்க்கதரிசனம் வைக்கிறார். இஸ்ரவேலில் நிறைய பேர் விழுகிறதுக்கு எழுந்திருக்கு இந்த குழந்தை தான் காரணமா இருக்கும். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த குழந்தை தான் காரணம். இவர் தான் உலகத்தின் ஒளி, இவர் தான் புரஜாதிகளுக்கு ஒளி, இவர் தான் மகிமையின் கடவுள், அநேகரை மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இவர் தான். எப்படி சொல்லிட்டு வர்றார் பாருங்க. கடைசியா சொல்றாரு, அநேகர் விரோதமாக பேசுவதற்கு அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை கொடுமைகளை கடவுள் சிலுவையிலே சகிக்கிறார். சிலுவையிலே மறிக்க போறான்னு சொல்லி சிமியோனுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இவர் சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக மறிக்க போகிறார்னு சிமியோனுக்கு தெரியாது. சிமியோனுடைய நினைப்பெல்லாம், எங்களுடைய தாவீதை போல இவர் எங்களை ஆளுகை செய்வார், எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஒரு ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்வார் தான் சிமியோனுக்கு தெரியும். ஆனா குழந்தையை கையில இருந்த ஒருபாடு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கடைசியா அநேகர் விரோதமாக பேசுவதற்கு ஒரு அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். போகிறவர்கள், வருகிறவர்கள், போர் செய்வர்கள், எத்தனை விதமான பாடுகளை கடவுள் அனுமதித்தார். எவ்வளவு துல்லியமாக தீர்க்கதரிசனம் சொல்ற பாருங்க. ஒரு மனிதன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இதெல்லாம் கடவுள் நம்மளை கண்டித்து உணர்த்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், நியாய தீர்ப்பை குறித்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவருடைய செயல்பாடை பார்க்குறோம். நீங்க போ, இங்க வா, நம்ம மேசியா வந்துட்டு அங்க போ, மேசியாவை தூக்கி ஸ்தோத்தரிக்கலாம். மேசியாவுடைய செயல்பாடுகளை குறித்து அப்படியே படிப்படியா சொல்லிட்டு வர கடைசியா ஒரு வசனம் சொல்றாரு. வாசிங்க அதை. 35 வசனம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான். யாரை பார்த்து சொல்றான்? மரியாதை பார்த்து சொல்றான். ஏமா, இப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் உனக்கு நிரந்தரமானதல்ல. நீ குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கிற, இதை ஒரு நாள் நீ சாக கொடுக்கணும், அதை நீ பாப்பகிற. இந்த குழந்தைய ஒரு நாள் மறிப்பார், அதை நீ பாப்ப. நீ குற்றவாளியாக மட்டும்தான் நிற்க முடியும், அந்த குழந்தைய உன்னால காப்பாற்ற முடியாது. நீ ஒரு குற்றவாளியை போல நிற்ப, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லி உனக்கு ஏக்கம் இருக்கும். உன் இருதயம் அங்க சொல்றாரு, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டை உருவி போகும். நீ கையில் வச்சிருக்கிறியே, அது தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அநேகருக்காக பலியிட போகிற ஆடு. அதைத்தான் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற.
இதை ஒரு நாள் மறிக்க கொடுக்க போற. உன் ஆத்துமா அப்போ பயங்கரமான வேதனைப்படும். அதை நீ பார்ப்ப. அவரை உன்னால காப்பாற்ற முடியாது. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்ன. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, 3 விஷயங்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற அடையாளங்களை குறித்து நாம் பார்த்தோம். 1, அவன் இந்த உலகத்திலே நீதி உள்ள மனிதனாக வாழ்கிறான், பயபக்தியோடு கூட வாழ்கிறான், இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாக இருக்கிறான். 2வது, தேவ மனிதனுக்கு மகிமைக்கான 3 அடையாளம் குறித்து பார்த்தோம். 1, புறஜாதிகளுக்கு ஒளியாக கர்த்தர் அவரை நியமித்திருக்கிறார். ஜனமைய இஸ்ரவேலுக்கு மகிமையானவராக அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கடைசியா பார்க்கிறோம், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட இரட்சண்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுடைய தன்மைக்கான 3 அடையாளங்களை பார்க்கிறோம். அநேகருடைய சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக, மனித சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேகர் விழுவதற்கும் எழும்புவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக அவர் பேசப்படுகிற அடையாளமாக, அநேகர் பேசப்படுகிற, விரோதமாக பேசப்படுகிற அடையாளமாக அவரை நியமித்திருக்கிறார். ஒரு மனிதன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது கடவுள் அவனை எவ்வளவு அளவாக நடத்துகிறார் பாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் எப்படி வளர போறாரு, என்ன சாப்பிடுவாரு, எந்த வயசுல ஊழியத்துக்கு வர போறாரு, எப்படி மறிக்க போறாரு, எதுவுமே தெரியாது சிமியோனுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை இந்த அதிகாரத்தில் அப்படியே புட்டு வச்சுட்டார். இவர் என்ன செய்ய போறாரு, எப்படி இருக்க போறாரு, மரியாள் கடைசியில் எப்படிப்பட்ட துக்க நிலைமையில இருக்க போறாங்க, அத்தனையும் சொல்லிட்டார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் இருக்கிறாரா, அவர் நம்மளை நடத்துகிறாரா, நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரா, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறாரா, இது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சிந்தனையோட நம்ம இருந்து கலந்து போகலாம். அவருக்கு இடம் கொடுத்து வாழும்போது அவர் நம்மை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார். எல்லா விதத்திலும் தேவ சமூகத்திலே எந்த வேலையாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே வந்து அவர் நினைவுறும்படி நம்மளுக்கு செய்கிறார். எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இங்கே நாம் கடந்து போகலாம். நான் ஜோம் பண்ணி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக அமை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சிமியோனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் தரித்திருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். என்னுடைய ஜனங்கள் எப்பொழுது விடுதலையாக்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் அடைய முடியுமா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டதை மேசி எப்பொழுது வருவார், இந்த ஒரு ஏக்கத்தோடு கூட காத்திருந்த மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ள மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையாக இருக்கும்போது இந்த 3 விஷயங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா உள்ளே வரும்போது அது குழந்தையாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்காக தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிறதும், அந்த குழந்தையை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்வதை நாங்கள் கேட்டோம். சாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, எங்களை அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழும்போது, அவர் சொல்லுகிற பிரகாரமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த உலகத்தில் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தும் போது, இந்த உலக பிரகாரம் மட்டுமல்ல ஆவிக்குரியதிலும் எங்களை ஆசீர்வதித்து அவர் எங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேக வேதவசனங்கள் மூலமாக அவர் பேசுகிற தேவன், அவர் எங்களுக்கு வழிகாட்டுகிற கடவுள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய பிலிப்போடு கூட அப்படி செய்தார், பேதுருவோடு கூட அப்படி செய்தார். இன்றைக்கு எங்களுக்குள்ளே நிரந்தரமாக தங்கும்படி அவர் வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து வாழும்போது எங்களையும் அப்படிப்பட்ட சிந்தனை இந்த உலகத்திலே எங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிற இதற்காக அமை துதிக்கிறோம். அடியனுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் மூலமாக எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆவியான தேவனுக்கு முழுமையாக நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும்போது எங்களையும் இந்த உலகத்திலே ஆவிக்குரியதாகவும் உலக பிரகாரமாகவும் அவர் எங்களுக்கு ஆண்டவரே திசைகளை சொல்லி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக அமை துதிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளோடும் என்னோடும் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காக, உம்முடைய வல்லமையில வார்த்தையினாலே உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக செலுத்தி கர்த்தரும் அருமை ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.